ஓம் சாந்தி. 17/4/2026 அன்றைய சாகர் முரளில பாபா ஒரு அழகான சோமான்னு சொல்லியிருக்கின்றார். என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்றால், அதாவது பக்தி மார்க்கத்துல நிறைய விஸ்தாரம் இருக்கிறது. அதாவது தேவதைகளுடைய விக்கிரகங்கள், அதாவது மூர்த்தி எவ்வளவு அலங்கரிக்கின்றார்கள். அதாவது உண்மையான நகைகளை அணிவிக்கின்றார்கள். அந்த நகையோ அந்த விக்கிரகத்தினுடைய அதாவது சொத்தாகிறது. அந்த விக்கிரகத்தினுடைய சொத்து பிறகு என்னாகிறது? பூஜாரி, அதாவது அந்த ட்ரஸ்டினுடையதா ஆகிவிடுகிறது. நாம் சத்தியுகத்துல உயிரோட்டமான அந்த ரூபத்தில் நிறைய வைரங்கள், வைடூரங்களால் அலங்கரிக்கப்பட்டு இருந்தோம் என்பதை இப்பொழுது சங்கமகத்தில் இருக்கக்கூடிய பிராமண குழந்தைகளாகிய நீங்கள் அறிந்திருக்கின்றீர்கள். பிறகு நீங்க பூசாரி ஆகும்பொழுது கூட நிறைய நகைகளை அணிகிறீர்கள். ஆனால் இப்பொழுது எதுவுமே கிடையாது. அதனால உயிரோட்டமான ரூபத்திலும் அணிந்தீர்கள் சத்தியுகத்துல. பிறகு ஜட ரூபத்திலும் அணிந்தீர்கள். சங்கமுகத்துல நகையே இல்லை. முற்றிலுமாக சாதாரணமாக இருக்கிறீர்கள். நான் சாதாரண உடலில் வருகிறேன் அப்படின்று தந்தை சொல்கின்றார். வாருங்கள், இதுல ஒரு சோமானம். அதாவது நான் அந்த ஜட ரூபத்தில் இருந்து கொண்டு எல்லோருக்கும் அந்த சக்திகளை கொடுக்க போகிறோம் அப்படின்று அழகான அந்த பூஜைக்குரிய அந்த இஷ்ட தேவதையாக நான் அந்த சொரூபத்திலிருந்து எல்லோருக்கும் அந்த சக்திகளை கொடுக்கலாம். அந்த சொரூபமா ஆகிவிடலாம். அழகாக நான் அமர்ந்து கொண்டு அந்த இஷ்ட தேவதையாகிய அந்த கோயில் இருக்கக்கூடிய அந்த விக்கிரகத்தினுடைய அந்த நிலையை நான் எமர்ஜி செய்கின்றேன். இப்பொழுது அந்த பூஜைக்குரிய அந்த விக்கிரகத்தினுடைய அந்த நிலையிலிருந்து நான் தூய்மையாகி நான் அந்த பரமாத்மாவுடைய அந்த சொரூபத்தை எனக்கு சொல்வதனால் எனக்கு அந்த கருணையினுடைய தன்மை வந்து கொண்டிருக்கின்றது. அந்த பக்தர்களை பார்க்கும் பொழுது நான் கருணை கொள்கின்றேன். சத்தியுகத்தினால் அவ்வளவு நகைகளை அணிந்திருந்தேன். இப்பொழுது எனக்கு அந்த நகைகளை அணிவித்து அவர்களுக்கு அந்த வள்ளல் தன்னுடைய சக்தி அவர்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கின்றேன். எவ்வளவு அழகாக இருக்கிறது இந்த பூஜைக்குரிய சொரூபத்தில் நான். அந்த கோவில் இருக்கக்கூடிய அந்த விக்கிரகத்தினுடைய அந்த சிலையில் நான் அமர்ந்து கொண்டிருக்கின்றேன். எனக்கு முன்னால் இப்பொழுது வரிசையாக பல தூர மைல்கள், ஆயிரக்கணக்கான கோடிக்கணக்கான என்னுடைய பக்தர்கள் என்னை நோக்கி வந்து கொண்டிருக்கின்றார்கள். அவ்வளவு கூட்டமோ கூட்டம். என்னுடைய தரிசனத்தை அவர்கள் பார்ப்பதற்காக கடைகோட்டியில் இருக்கக்கூடிய ஆத்மாக்களும் என்னை பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். நான் அந்த பூஜைக்குரிய சொரூபத்திலிருந்து அவர்களுக்கு சக்திகளை கொடுத்து கொண்டிருக்கின்றேன். அப்படி கொடுக்கும் பொழுது அவர்கள் அரோகரா அரோகரா அப்படின்று அந்த கூப்பாடை நான் கேட்டுக்கொண்டிருக்கின்றேன். எனக்கு இப்பொழுது ஆரத்தி எடுத்துக்கொண்டு என்னை தாளாட்டுகின்றார்கள். என்னுடைய குணங்களுடைய மகிமை அவர்கள் பாடிக்கொண்டிருக்கின்றார்கள். சங்கமகத்தில் சிவ பாபா கொடுத்த அந்த சக்திகளை அவர்கள் தாளாட்டுகின்றார்கள். நான் எப்படி இந்த சங்கமகத்தில் பரமாத்மா சொன்ன அந்த ஸ்ரீமத் படி நான் என்னென்ன காரியம் செய்தனோ அதற்கு தகுந்தாற்போல் அவர்கள் விதிப்படி, நேரத்தின்படி அவர்கள் எனக்கு அலங்காரம் செய்து கொண்டிருக்கின்றார்கள். என்னுடைய தூய்மையான அந்த வைப்ரேஷன் அவர்கள் பெற்றுக் கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள் எல்லோரும் அந்த ஆசைகளை அவர்களுக்கு நான் பூர்த்தி செய்கின்றேன். காமதேனுவாகி அந்த பூஜைக்குரிய நிலையிலிருந்து அவர்களுக்கு சக்திகளை கொடுத்து கொண்டிருக்கின்றேன். அவர்களுடைய எல்லோருடைய தடைகளும் இப்பொழுது நீங்கிக் கொண்டிருக்கின்றது. அவருடைய மன விருப்பங்களை நான் பூர்த்தி செய்து விட்டேன். இப்படியாக அங்க இருக்கக்கூடிய பலவிதமான
சம்ஸ்காரங்களுடைய ஆத்மாக்கள் அங்கே என்னுடைய சக்திகளை பெற்றுக்கொண்டு அவர்கள் மன ஆசைகளை அவர்கள் பூர்த்தி செய்து கொண்டு என்னை வணங்கிக் கொண்டு அவர்கள் திரும்பிக் கொண்டிருக்கின்றார்கள். நான் கொடுக்கக்கூடிய அந்த சக்திகளை அவர்கள் பெற்றுக்கொண்டு அந்த கருணை நிறைந்த நிலைகளை அவளை பெற்றுக்கொண்டு போகின்றார்கள். நான் இஷ்ட தேவ ஆத்மாவாகிய அந்த பூஜைக்குரிய சொரூப நிலையில் இருந்து அவர்களுக்கு சக்திகளை கொடுத்துக் கொண்டிருக்கின்றேன். அனைவர் மீதும் நான் சக்திகளை கொடுத்துக் கொண்டிருக்கின்றேன். என்னுடைய மூர்த்தியை பார்க்கும் பொழுது அவர்கள் எல்லோரும் சரி, அவர்கள் இருக்கக்கூடிய அந்த குறைகள், பலவீனங்கள் எல்லாம் போய்விட்டது. அமைதியாகிவிட்டார்கள் எல்லோரும் சரி. அந்த பூஜ்ய சுரூபத்தினுடைய நிலையை பார்த்து அவர்கள், நான் வந்த காரணம் என்ன அப்படின்னு மறைந்து திருப்தி அந்த மகிழ்ச்சியாக சென்று கொண்டிருக்கின்றார்கள். இந்த சங்கமுகத்தில் நான் சாதாரண ரூபத்தில் இருந்து சத்தியுகத்தில் அவ்வளவு நகைகளை அணிந்து இப்போது அந்த பூஜைக்குரிய நிலையிலிருந்து எனக்கு அலங்காரம் செய்கின்றார்கள். அவ்வளவு வைரம், வைடூரியங்கள், தங்கம் எல்லாம் எனக்கு அணிவித்துக் கொண்டிருக்கின்றார்கள். என்னுடைய ஜட சித்திரத்திற்கு விதிப்பூர்வமாக அவர்கள் பூஜை செய்து கொண்டிருக்கின்றார்கள். ஆஹா! இந்த நிலையை உருவாக்கக்கூடிய சிவபாபாவிற்கு கோடான கோடி நன்றிகள். என்னுடைய தரிசனத்தினால் அவர்கள் எல்லா தடைகளும் நீங்கி விடுகிறது. துக்கம் நிறைந்த அந்த ஆத்மாக்களுக்கு நான் குஷியை கொடுத்து விட்டேன். சைத்தன்யமான சங்கமகத்தில் சாதாரண ரூபத்தில் இருந்து இப்பொழுது அந்த விக்கிரகத்தினுடைய நிலையிலிருந்து அவர்களுக்கு சக்திகளை கொடுத்து விட்டேன். அங்கு இருக்கக்கூடிய அந்த கோயில் அந்த வாயுமண்டலம் முழுமையாக அந்த தெய்வீக தன்மை அடைந்து விட்டது. அவ்வளவு அழகாக இருக்கிறது அங்கே. அந்த நிலையை பார்க்கும் பொழுது அவர்கள் குஷியாகி விட்டார்கள். நான் அந்த இஷ்ட தேவ ஆத்மா ஆகிவிட்டேன். பூஜைக்குரிய இஷ்ட தேவ ஆத்மா ஆகிய நான் அவர்களுக்கு முழுமையாக பிராப்தி நிறைத்து விட்டேன். பாபா கொடுத்துக்கக்கூடிய அந்த சக்திகள் அவர்களுக்கு கொடுத்து விட்டேன். அனைத்து பிராப்திகளையும் என்னுடைய ஆசீர்வாத கரங்களால் அவருக்கு கொடுத்து விட்டேன். பலவிதமான பிறவிகளுக்கு அவர்களுக்கு அந்த சக்திகளை கொடுத்து விட்டேன். இப்பொழுது என்னுடைய அந்த ஆசீர்வாதத்தை அவர்கள் வாங்கிக் கொண்டு சந்தோஷமாக அந்த கோயிலிருந்து விலகி சென்று கொண்டிருக்கின்றார்கள். ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. 17/4/2026 அன்றைய சாகர் முரளியில பாபா ஒரு அழகான சோமானம் சொல்லியிருக்கின்றார். என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்றால், அதாவது பக்தி மார்க்கத்துல நிறைய விஸ்தாரம் இருக்கிறது. அதாவது தேவதைகளுடைய விக்கிரகங்கள், அதாவது மூர்த்தி எவ்வளவு அலங்கரிக்கின்றார்கள். அதாவது உண்மையான நகைகளை அணிவிக்கின்றார்கள். அந்த நகையோ அந்த விக்கிரகத்தினுடைய அதாவது சொத்தாகிறது. அந்த விக்கிரகத்தினுடைய சொத்து பிறகு என்னாகிறது? பூஜாரி, அதாவது அந்த ட்ரஸ்டினுடையதா ஆகிவிடுகிறது. நாம் சத்தியுகத்துல உயிரோட்டமான அந்த ரூபத்தில் நிறைய வைரங்கள், வைடூரங்களால் அலங்கரிக்கப்பட்டு இருந்தோம் என்பதை இப்பொழுது சங்கமகத்தில் இருக்கக்கூடிய பிராமண குழந்தைகளாகிய நீங்கள் அறிந்திருக்கின்றீர்கள். பிறகு நீங்க பூசாரி ஆகும்பொழுது கூட நிறைய நகைகளை அணிகிறீர்கள். ஆனால் இப்பொழுது எதுவுமே கிடையாது. அதனால உயிரோட்டமான ரூபத்திலும் அணிந்தீர்கள் சத்தியுகத்துல. பிறகு ஜட ரூபத்திலும் அணிந்தீர்கள். சங்கமுகத்துல நகையே இல்லை. முற்றிலுமாக சாதாரணமாக இருக்கிறீர்கள். நான் சாதாரண உடலில் வருகிறேன் அப்படின்று தந்தை சொல்கின்றார். வாருங்கள், இதுல ஒரு சோமானம். அதாவது நான் அந்த ஜட ரூபத்தில் இருந்து கொண்டு எல்லோருக்கும் அந்த
சக்திகளை கொடுக்கப் போகிறோம் அப்படின்று அழகான அந்த பூஜைக்குரிய அந்த